அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை நிறைய அட்மிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்காக பார்த்துட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டில் சார் கங்க்ராட்ஸ் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ எனிவே. நீங்கள் இவ்வளோ தூரம் ஏன்னா நாங்கள் கூட அந்தளவுக்கு இதை பெருசாக நாங்கள் நினைக்கல. பட் இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு முக்கியமான ஒரு தருணமாக நினச்சி நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சரி, இந்த சந்தோஷம் எப்போ ரெட்டிப்பாகும் அப்படின்றது ஆஸ் ஒரு சித்தா டீச்சராக எப்போ எனக்கு ரெட்டிப்பாகும் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு சார் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும், காலேஜ் ஜாயின் பண்ணின பிறகு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, பட் சம்வாட் நீங்கள் வித்தியாசமாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்கள் மனதில் இருக்குது. நாங்கள் பெரிய ஆளாகி காட்டுவோம் அப்படின்னு ஒரு மனநிலை வரும் இல்லையா? அந்த மனநிலை வந்தால் தான் கண்டிப்பாக எனக்கு இந்த ஃபுல் ஹாப்பினஸ் அப்படின்றது, இந்த 1000 அப்படின்ற இது உங்களோட 1000 நபர்களுடைய அந்த முழு நம்பிக்கையும் உங்களோட ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எங்களுடைய சேனலில் இருக்கணும். மேலும் மேலும் இது வந்து உங்களுக்கு ஒன்லி நம்ம இந்த விஷயத்தை மட்டும் கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுறதுன்னு இல்லாமல் ஐ ஹாவ் எ ஃபியூச்சர் பிளான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் இயரில் உங்களை வந்து உள்ளே கொண்டு வரோம். ஐ மீன் மேபி எத்தனை பேர் நம்ம சேனலை பார்த்து ஜாயின் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. ஸோ கொண்டு வரப்போ ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான லெக்சர்ஸ் இருக்குது, என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் படிக்கிறப்போ என்ன விஷயங்கள் பண்ணணும், ஏதாவது ஃப்யூச்சர் கான்ஃபரன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது இருந்தால் என்ன, ஸோ அப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் இதில் வந்து தர மாதிரி இருக்கும். ஸோ கீப் ஆன் ரெகுலராக உங்களுக்கு ஒரு கம்பெனியன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சித்தா ஸ்காலரை சொல்லணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட வேலை செய்வது தான் எங்களுடைய முதன்மையான ஒரு கடமை. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டீங்கன்னு சொன்ன இந்த தருணத்தில் இதையும் சேர்த்து சொல்லிக்கொள்ள மிகவும் பெருமைப்படுகிறோம். ஸோ கண்டிப்பாக எங்களுடைய டீம் வந்து இதற்காக உழைக்கும் அப்படின்றது என்றைக்கும் இது. சரி, என்ன சார் டீம் சொல்கிறீங்களே, டீம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா நான் ஒருத்தர் தாங்க டீம். என்னன்னாலும் நம்ம அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஸோ ஒரே ஆள் ஒர்க் பண்ணி ஒரே ஆள் என்னோடய ஒர்க்கும் பார்த்துட்டு உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்றப்போ சம்பாட் என்னது அப்படி டீம்னே நான் வந்து அதை ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ நான் ஒர்க் பண்ணாலும் என்னோடய முழு மனசு ஒத்துழைக்கணும்ல. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அதை டீம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குள்ள இன்னொரு பலன் வந்து இல்லாமல் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து செய்யலை. ஸோ அப்படின்ற சமயத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு. சரி, அடுத்து இன்றைக்கி முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் போயிடுவோம். சார் ஆல் இண்டியா கோட்டா பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சம்வாட் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இந்த ஆல் இண்டியா ஏஐசிசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஆல் இண்டியா கோட்டாவில் நான் வந்து இப்போ எனக்கு வந்து பிசிஎம் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வெறும் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. 7.5ல கிடைக்குமான்னு தெரியாது. இப்படி நிறைய விஷயம் சொல்கிறீங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தெளிவாக சொல்கிறேன். இன்கேஸ் ஆஃப் இஃப் யூ ஆர் விஷ் டு டூ பியூஎம்எஸ்ஓ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஆயுர்வேதாவோ ஏதாவது ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற பக்கத்து ஸ்டேட்டில் என்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்து வைங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் காலேஜானது ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காத சமயத்தில் கண்டிப்பாக அது ஒரு யூட்டிலைசேஷனாக நமக்கு வந்து அமையும். ஸோ இன்கேஸ் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ பிஏ எம்எஸ் படிச்சுட்டு யூஜி அண்டு எம்டி வந்து சம்டைம்ஸ் இங்கே கவர்மெண்ட் காலேஜில் இங்கே கிடைக்காதனால அவங்க அதர் ஸ்டேட்டில் ஏதாவது நியர்பை கேரளாவோ கோழிக்கோடு இந்த மாதிரி ஏதாவது மெயினான உள்ள ஏதாவது ஒரு இடத்துல கவர்மெண்ட் காலேஜஸில் அவங்க வந்து எம்டிக்காக ஜாயின் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நைட்டு ஏறினீங்கன்னா காலைல அங்கே போயிடலாம். ஸோ அவ்வளோதான். இதில் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. லாங்குவேஜ்லாம் ஈஸியாக புரியும். பெரிய குழப்பங்கள் இல்லை. ஸோ சம்வாட் நியர்பை ஸ்டேட்டில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை, அங்கே யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, என்னால் அங்கே போய் இது பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி காலேஜஸ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த கட் ஆஃபில் நம்ம கிடைக்கல அப்படின்னா பிஏஎம்எஸ் போட்டு அங்கேயும் எடுத்துக்கலாம். பியூஎம்எஸ் யுனானி கூட நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஏஏசிசின்றது இட்ஸ் அ ஓப்பன் ஃபோரம். ஆல் இண்டியாவில் எங்கேனாலும் நீ வந்து சித்தாவை தவிர்த்து, ஏன்னா சித்தா ஒன்லி தமிழ் ரெஸ்ட்ரிக்டட் தமிழ்நாடு அண்ட் இப்போ கேரளாவில் ஒரே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து தருகிறது. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர் என்ஐஏ ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதா இன்ஸ்டியூட்டுக்கு உங்களோட மார்க்குக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரீமியர் இன்ஸ்டியூட். ஸோ ஒரு சில சமயம் எய்ம்ஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா எய்ம்ஸ் ஏஐஏ இருக்கு இல்லையா, அந்த இதில் ஆயுர்வேதா கிடைக்கிது. உங்களோட மார்க்கு நீங்கள் 570 எடுத்துருக்கிறீங்க, ஏதாவது ஒரு கோட்டாவில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரிலாம் கிடைக்கும்போது இட்ஸ் அ ப்ரீமியர் இன்ஸ்டியூட். ஸோ அங்கெல்லாம் நம்ம போய் படிக்கிறப்போ இன்னும் நம்மளுடைய தரம் வந்து உயரும் அப்படின்றத மறந்துடவே கூடாது. ஸோ அதனால்
ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒவ்வொரு எங்கே படிக்கிறோம் அப்படின்றது நிறைய முக்கியம். நம்ம ஊர்லலாம் பார்ப்போம் இல்லையா? நிறைய டாக்டர்ஸ் வந்து பேருக்கு பின்னாடி எம்பிபிஎஸ் எம்டி ஜிப்மர், எம்பிபிஎஸ் எம்டி ஸ்டான்லி, எம்பிபிஎஸ் எம்டி சிஎம்சி, எம்பிபிஎஸ் எம்டி வெள்ளூர், சிஎம்சி வெள்ளூர், எம்பிபிஎஸ் எம்பி எடின்பர்க், எம்டி எடின்பர்க்னு போடுவாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் போடுறாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிராண்ட் அப்படின்றது மறந்துடவே கூடாது. சரியா? அதன் பிறகு வேறு ஏஏசிசி ரிலேட்டடாக நெஸ்ட்டில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது இப்போதைக்கு. அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி இதை தான் வந்தேன் சார். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்றது ஏஏசியில் வருமா? கண்டிப்பாக வரும். அதாவது என்ஐன்னு நேஷ்னல் இன்ஸ்டியூட் அப்படின்றது என்ஐ அப்படின்ற ஒரு டேர்மில் கொடுத்துருப்பாங்க. சரியா? 100% சீட். ஏன்னா இதே மாதிரி தான் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவும். சரியா? ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து 100% சீட்ஸ் வந்து ஏஏசிசி மூலியமாக தான் ஃபில் பண்ணப்படுது. அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க. அப்புறம் சார் ஏ அண்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட வாங்கக்கூடாதா? யார்கிட்ட வேணால் வாங்கலாம். சரியா? யார்கிட்ட வேணால் வாங்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அங்கே வாங்கிக்கங்க. பிஹெச்சியில் போனீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இந்த ஃபீல்டோட ஒரு சில டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த ஃபீல்டோட இம்பார்ட்டன்ஸு, மேபி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, சம்வாட் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி சொன்னேன் நான். யார்கிட்ட வேணால் வாங்கலாம். ஸ்கூல் பிரின்சிபால்ஸ்கிட்ட கூட வாங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி மெடிக்கல் சர்டிஃபிகேட், சாரி அட்டஸ்டேஷன் நினச்சிட்டேன். மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதர டாக்டர்கிட்டையும் வாங்கலாம், கூடவே அலோபதி டாக்டர்கிட்டையும் வாங்கலாம். அடுத்தது கூடவே சார் ஓபிசி வந்து என்சிஎல் நான் கிரீமி லேபர் இல்லை அப்படின்னா ஜென்ரல்னால் எவ்வளோ மார்க் மினிமம் இருக்கணும் சார்? ஜென்ரல்னாலே நீங்கள் அட்லீஸ்ட் டாப் டு 570 இருக்கணுங்க. ஸோ ஏன்னா எல்லாமே ஓவர் த எம்பிபிஎஸ் கிடைக்காத அடுத்த ஸ்டேஜில் உடனே சூஸ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி மார்க்கில் இருந்து தான் ஜென்ரலில் வருவாங்க அப்படின்ற ஓப்பன் கோட்டாவில். ஸோ அப்படின்றப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும். எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கக்கூடாதா சார்? வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். அவங்களே தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு பதில் சொல்லியாச்சு. அண்ட் வேறு ஏதாவது ஏஏசிசி ரிலேட்டடாக இருக்கா சார்? நெஸ்ட்டுக்கு இந்த இயர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குமா? ஃபஸ்ட் பேட்சுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த பேட்சுக்கு இல்லை, வெளியே இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேட்சுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போதைக்கு இல்லை, இது வரைக்கும் இல்லை. இந்த பேட்சுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்றது நீங்கள் உள்ளே போய் அட்மிட் ஆகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் ஏன் சார் எல்லா வீடியோஸ்லேயும் சித்தா மட்டும் சொல்கிறீங்க? டெஃபினட்டாக நீங்கள் கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏஜிஎம் எல்லாமே ஆயுஷ் கோர்சஸ் தானே சார்? அப்போ கன்ஃபியூஸ் ஆகுது சார். ரைட், ரொம்ப ரொம்ப நீங்கள் நிஷா அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் அப்படி நினச்சிட வேண்டாம். எனக்கு என்னென்னா ஐ வாஸ் ஃபெமிலியர் இந்த ஃபீல்டு அப்படின்றப்ப நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். பட் இந்த சேனலில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் சிஸ்டம்ஸான ஏன்னா எங்களுக்குள்ள சிஸ்டர்ஹுட் சிஸ்டம்ஸ் தானே எல்லாமே. ஸோ அப்படின்றப்போ இது எல்லாற்றுக்குமே பொருந்தும். ஸோ இது வந்து பொதுவான கருத்து. இனி நான் கண்டிப்பாக டிஸ்க்ளைமரில் சொல்லிகிட்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக, அதனால் உள்ளது தான், சித்தான்னு சொல்லிட்டே போயிடுறேன். ஸோ அதனால் இனி வந்து முதல்லையே நான் வந்து தெளிவாக இந்த வீடியோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே சார்ந்த ஒரு பொதுவான வீடியோ தான். ஸோ அதில் சித்தான் மட்டும் பயன்படுத்துறதுனால நீங்கள் அதுக்கு மட்டும் நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் பயன்படும். கண்டிப்பாக நான் அதை சொல்லிக்கிட்டே பண்ணுறேன். சரியா? ரொம்ப தேங்க்யூ. உங்களோட இந்த விஷயம் எங்களை இன்னும் மேம்படுத்துறதுக்காக உதவும். கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது எல்லாத்துக்கும் காமனானது தான். சரியா? அடுத்தது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை. அடுத்தது வந்து மேபி ரைப்பர் எடிட்ஸ் வந்து மேபி அங்கே படிக்கிறாருன்னு தெரில சார். செக்யூரிட்டி டெபாசிட் பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. நான் அதை வந்து 27th உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, அந்த டேயில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இது வந்து தேவையில்லாமல் குழம்ப வேண்டாம். நான் டீட்டெயில்டாக அதுக்கான வீடியோஸ் ப்ராப்பராக வச்சுருக்கிறேன். ஸோ ஒரி பண்ணாதீங்க, எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் டைமில் போட்டு குழப்ப வேண்டாம் அப்படின்றத நான் வந்து நினச்சேன். ஸோ அதனால் நம்ம இதில் வந்து தெளிவாக இப்போ கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நான் 7.5 எம்பிசி அந்த இதெல்லாம் பிஎஸ்எம்எஸ் டாக்டர் தான் வாங்கினேன் ஃபார் மெடிக்கல் ஃபிட்னஸ். வாங்கலாம், அதில் எந்த வித தப்பும் இல்லை. சார் மை டாக்டர் 361 தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கோட்டா என்னன்னு தெரியலையே சார். சார் அலாட்மெண்ட் ஆனால் தான் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் கட்டணுமா? அலாட்மெண்ட் ஆனால் தான் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் கட்டணுமான்னு கேட்டால் இது வந்து ஏஏசியில் கேட்குறீங்க. அப்படி இல்லை. பிஃபோர் தட் நீங்கள் உள்ளே போகிறப்பவே நீங்கள் வந்து நான் ரீஃபண்டபிள் ரீஃபண்டபிள் ஃபீயும் கண்டிப்பாக கட்டிடணும். இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு அலாட் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து 3 to 4 டேஸில் உங்களோட எந்த அக்கௌண்ட்டில் இது பண்ணிங்களோ அதுலேயே ரீடெபாசிட் ஆகிடும் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நான் அதை டீட்டெயில்டாக இன்னொரு முறை பார்த்துட்டு தெளிவான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். சார் என்னோடய இன்னொரு கேள்வி,
நீங்கள் இன்னைக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லையே சார். என்னோட ஒரு கேள்வியை நீங்கள் இன்னைக்கு ஓகே. ஐயோ, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக பார்க்குறேனே, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்கன்னு ஒரு முறை பார்க்குறேன். ஓகே, மேபி ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன். அண்டு அடுத்தது வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா? Thank you, sir, very much for answering. Sir, when we compare NIS and government Siddha Medical, which one is best based on the patient flow? என்ஐஎஸ் தான் சொல்லுவேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுதான். டீச்சிங் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே எக்ஸ்போஜர் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் மேபி கட் ஆஃப் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை விடவே கூடாது. முகேஷ் பாரதி ஹோமியோபதி ஏஐசிசியில் கண்டிப்பாக வரும். நேஷனல் இன்ஸ்டியூட்னு சொல்கிறது கண்டிப்பாக வரும். அதனால் அது எந்த நேஷனல் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கனகரத்னம் சார், நிஸ் எப்போ ஓப்பன் ஆகும்? நிஸ் ஓப்பன் ஆயாச்சு சார், நிஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. மேபி இது உங்களுக்கு ஆல் இண்டியா இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சிலது புரியாமல் இருக்கும். மேபி நிஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் அதை தனியாக ஒரு வீடியோவில் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா, ஒரி பண்ணாதீங்க. ஒரு அவுட்லைன் தனியாக கொடுக்குறேன் நான். ஓகே, வேறு ஏதாவது இன்றைக்கி எதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா சார்? டிஎன் கவுன்சிலிங் ஏஏசிசியில் எதுக்கு சார் கட் ஆஃப் அதிகம் வேணும்? ஏஏசிசி வந்து இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இதுக்கு போக பார்ப்பாங்க. சரியா, கொஞ்சம் டவுட்டு எனக்கு வந்து பின்தங்கி இருக்கிறேன். ஏன்னா இது சொல்லவே முடியாது. நீங்கள் அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின். ஒரு சிலவங்க ஏன்னா சும்மா ரேண்டமாக, ஏன்னா இப்போ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க சார் என்னால் அப்ளை பண்ணலாம் முடியாது, 500 ருபீஸே எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சிலவங்க என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி, சார் சும்மா என்கிட்ட இருக்குது, நான் அப்ளை பண்ணி விட்றேன், வந்தால் பார்ப்போம், வரலன்னா இதில் எடுக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர். ஏன்னா இன்றைக்கி ஒரு 500 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஆஃப்டர் ஜாயினிங் சமயத்தில் 1 லட்சமோ 2 லட்சமோ கண்டிப்பாக மிச்சம் பண்ணி தரும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதனால் இன்றைக்கி ஒரு 500ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட பின்னாடி வரக்கூடிய அந்த 1 லட்சத்தை நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்க அப்படின்ற எண்ணத்தை கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். பிடிஎஸ் ட்ரை பண்ணுங்கப்பா. யார் இது? டெஃபினெட்லி 583 பிடிஎஸ் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்மி பட் டோன்ட் மிஸ். எனக்கும் ட்ரை பண்ணுங்கள் 4 ரவுண்ட்ஸும். ஓகே. ஹை ஸ்கோர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் சீட்ஸ் அண்டர் ஏஐசிசி, இட் இஸ் பெட்டர் தேன் ஒன். அண்டு எங்கப்பா எடுப்பாங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டு துர்காதேவி. ஹை ஸ்டேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா போய் மனசு வச்சு எடுக்கணும். பட் ஆனால் அது பிளான் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வெறும் 15 சீட்டு ப்ளஸ் 21 சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆல் இண்டியாவில் வரும் கவர்மெண்ட் காலேஜஸில். ஸோ மேபி அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த 21 சீட்டும் ஃபில் ஆகலை, பாதி தான் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சீட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணப்படும். சரியா, ஸோ அது வீணாலாம் போகாது. அதனால் எப்படினாலும் அங்கே போகாதவங்க இங்கே சீட் கண்டிப்பாக வந்துடும். 1K சப்ஸ்கிரைப்டு ரீச்டு, கங்க்ராச்சுலேஷன் சாக்கோ பாய் ராம். நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸில் ஒரு சில கண்டென்ட் பேசியிருப்பேன். சாக்கோ பாய் ராம், எல்லாமே உங்களுக்காக தான். ரொம்ப தேங்க்யூ. அண்டு சார், நான் G&M ஃபார்ம் ஃபில் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அனுப்பினேன். தங்கள் ஏஏசிசி அப்ளிகேஷன். நான் அருண் சார். ஆமாம் சார், பாப்பாவிடம் கேட்டாலே எனக்கு தெரியும்னு சொல்லாங்க. மார்க் 68 சித்தா கிடைக்கும் நம்பிக்கையில் வேறு எந்த கோர்ஸும் சேரவில்லை. ஓகே, கண்டிப்பாக கிடைக்கும், ஒரி பண்ணாதீங்க. ஜிஏ எம்மும் போட்டிருக்கீங்களா, நோ ஒரிஸ். அடுத்து கிடைக்கும், டோன்ட் வரி, கவர்மெண்ட்டே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு வந்து சார், லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக பழசை அனுப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேப்பில் புதுசாக வாங்கி வச்சுடுங்க. சரியா, அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் நீ சப்மிட் பண்ணிக்கலாம். சார், அப்ளை பண்ணக்குள்ளேயே மெடிக்கல் சர்டிஃபிகேட் வைக்கணுமா? ஏஐசிசிக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சம்பாட் அதில் மேக்ஸிமம் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். சும்மா வாங்கி வச்சுக்கிறது நமக்கு நல்லது தான். சரி, யாரும் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. நியர்பையில் உள்ளதில் ஒரு சேஃப்டிக்கு ஒரு காப்பி வாங்கி வச்சுங்க சார். ஏன்னா போன வருஷம் அந்த மாதிரிலாம் கேட்கல. சரியா, இந்த வருஷம் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை, பார்ப்போம். சார், எனக்கு 524 பிஎஸ்எம்எஸ் சேனலில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். சார், 537 பிசி கண்டிப்பாக கிடைக்கும். 2.5. நிறைய சமயத்தில் என்னென்னா எல்லாருமே கேட்குற கட் ஆஃப் எல்லாமே நிறைய இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். அதனால் நம்ம ஒரு கன்க்ளூஷன் ஃபைனலாக வர முடியல. சும்மா நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம விரும்பலை. அதனால தான் இந்த விஷயம் பண்ணல. 549 92.5 அவருக்கு எப்படிமா தெரியும்? வெயிட் ப்ளீஸ், ரேங்க் லிஸ்ட் 2ல் எதுக்கு? ஓ நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிஏஎம்எஸ் பிஎஸ் இரண்டுக்கும் அரசு கல்லூரிகள் கிடைக்கும். எஸ், கண்டிப்பாக பிஏஎம்எஸ்க்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு காலேஜ், பட் பிசி கோட்டாவில் வராங்க, வாய்ப்பு இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சார் ஆனாலுங்க சார், ஐம் ஆஸ்கிங் ஆஃபன் 420 எஸ்சி 92 பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா, ஒரே பண்ணாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ரைப்பர் எடிட்ஸ் 549 பிஏஎம்எஸ் கிடைக்கும். பட் பிஏஎம்எஸ் கிடைக்கும், 100 சீட்டு தானே.
ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏன்னா எல்லாருமே பிஏஎம்எஸ் சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு லக்கு. டிஎன் ஆல் இண்டியா கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள் சார். ஏன்னா நான் எங்கள் கவுன்சிலிங்லாம் போகிறப்ப நான் வந்து 7வது கேண்டிடேட், டோட்டலாகவே 7வது கேண்டிடேட். ஐ மீன் ஸ்பெஷல் கோட்டா முடிஞ்ச பிறகு ஜென்ரல் வரும் இல்லையா, அதில் வந்து 7வது கேண்டிடேட் தான். அப்படின்றப்போ என்னோட இதில் நான் தான் செகண்ட் மேல், கரெக்டாக. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ரேங்க்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ மேபி வி ஆல் நம்ம இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சார், இஃப் யூ எய்ம் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் தமிழ்நாடு காலேஜ், இஸ் இட் கம்பல்சரி டு பார்ட்டிசிபேட் இன்? டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அ கம்பல்சரி திங், இட் இஸ் அன் வாலண்டரி திங். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. எய்ம் ஃபார் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா, ஆல் இண்டியா அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் ஸ்டேட்டில் அப்ளிகேஷன் போட்டிங்க இல்லையா, அந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படி என்பது ஒன்லி ப்ரைவேட் காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சரண்டர் சீட்ஸுக்கு மட்டும்தான். பட் ஏஏட்ரிபிள்சி மூலிமா ஆல் இண்டியான்றது கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். சரி, இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். அது தேங்க்யூ ஃபார் மேக்கிங் எ ஒண்டர்ஃபுல் வீடியோ அபி, தேங்க்யூ. சார், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் பண்ணாமல் அனுப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபீஸ் பே பண்ணாமல் அனுப்பிட்டீங்களா, டெஃபினட்டாக மறுபடியும் ரீஅப்ளிகேஷனை போட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ரீஅப்ளிகேஷன் போட்டுருங்க. அந்த அப்ளிகேஷனில் மறுபடியும் ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இம்மீடியட்டாக நாளைக்கே அனுப்புங்க. நாளைக்கு கொரியர் போட்டுருங்க. நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் மண்டே கொரியர் போடுங்க. டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ளே போயிடும். நமக்கு லாஸ்ட் டேட்டுக்குள்ளே போயிடும். பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. இதுக்கு பிறகு சார் 450 நிஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா. 450 நிஸ் எஸ்சி கண்டிப்பாக கிடைக்கும். ஏட்ரிபிள்சி மூலிமா போடுங்க. சார், நான் 3 அப்ளிகேஷனுமே போட்டேன். வெரி குட். எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு தான் வந்துருச்சு. அது வந்ததே பெரிய விஷயம். மற்ற குரூப் எல்லாமே போயிருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ சார், இன்னும் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல. வெயிட் பண்ணுங்கள். அந்த பாக்ஸ்லேருந்து எல்லாம் எடுத்த பிறகு உள்ளே ஒரு சிலங்க வச்சுருப்பீங்கல்ல, வெளியில் உள்ள கார்டு மிஸ் ஆனாலும் உள்ளே உள்ள கார்டு கண்டிப்பாக வந்துடும். சம்டைம்ஸ் வராமையும் போகும். இதுக்காக தான் டபுள் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வைக்க சொன்னதுக்கான காரணம். அடுத்தது சார், நெஸ்ட்டில் 60 சீட்ஸு ஏஏட்ரிபிள்சி பார்ட்டிசிபேட் பண்ணுமா? நெஸ்ட்டில் இருக்கிறது 50 சீட்டு, 60 கிடையாது. ஏஏட்ரிபிள்சியில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கான விஷயம் விட்டுருக்காங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகும் டிஎன் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச்.